ஸ்ரீ ரகுவம்சம் 87ஆம் பகுதி. மையலில் மூழ்கி படுக்கையில் முகம் குப்புறப் படுத்திருக்கும் பலவீனர்களை வற்புறுத்துவதில் கவிஞனுக்கு அவசரம் இருக்கவில்லை. இடியின் அச்சத்தால் அவர்கள் தாங்களாகவே தன்னை நோக்கி திரும்ப வேண்டும் என்று அவன் விரும்பினான். இலையுதிர் கால இரவுகளில் அவன் அழகிய பெண்களுடன் தேவதாரு மரங்களால் கட்டப்பட்ட அரண்மனைகளுக்குள் நுழைந்து மேகங்களை விலக்கிய நில ஒளியில் அவர்களின் துயரங்களை கழுவி விடுவான். அவன் மேல் மாடிகளில் ஜன்னல்களிலிருந்து சரையு நதியில் குதிப்பான். அது அன்னங்களின் பிட்டங்களையும் பட்டு நூல்களால் ஆன மணல் குன்றுகளையும் பறை சாற்றியது. தேவியர்களுக்கெல்லாம் தேவியான பெண்களின் பொன் ஆடைகள் தூப மணம் வீசி தங்க பட்டு நூல்களை வெளிப்படுத்தின. அவை உன்னை கட்டுவதற்கும் விடுவிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டன. அவை அவனை வெகுவாக கவர்ந்தன. காற்றற்ற உன் இல்லங்களின் அசைவற்ற விளக்குகளும் நட்சத்திரங்களின் காட்சியால் நிறைந்த குளிர்கால இரவுகளும் அவனது அனைத்து கலை செயல்முறைகளுக்கும் ஆதாரமாக அமைந்தன. மலைய ஆவுரி மலர்ந்த போது அவன் நுனிகளுடன் கூடிய மாம்பூக்களைக் கண்டு பிரிவை தாங்க இயலாமல் வயல் வெளிகளின் கிளைகளையெல்லாம் விட்டு செல்லும் நெருப்பை கற்பனை செய்வான். அவன் தன் மனைவியை மடியில் அமர வைத்து கொண்டு தன் குடும்பத்தினரின் ஊஞ்சலில் ஆடுவான். ஊஞ்சலாடும் போது அவன் கயிற்றை விட்டு விழுந்து விடுவானோ என்று பயந்து அவனின் மையல் நாயகிகள் அவனை தங்கள் கரங்களால் இறுக அணைத்து கொள்வார்கள். அவர்களுடைய சுய கட்டுப்பாட்டின் ஆறுதலை அவன் அனுபவிப்பான். மணிக்கட்டுகளில் சந்தன பசை பூசி முத்து ஆபரணங்களை அணிந்து இடுப்பில் முத்து மாலைகளை சூடியிருந்த அவனுக்கு அவனது மையல் நாயகிகள் கோடை காலத்திற்கு ஏற்ற ஆபரணங்களை அணிவிப்பார்கள். அவன் மா இலைகள் மற்றும் செம்பருத்தி மலர்கள் கலந்த மதுவை அருந்துவான். வசந்த காலம் கடந்ததும் பலவீனமான மதனன் மீண்டும் தன் பலத்தை பெற்றான். 87ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.